சிஸ்டர், இந்நேரம் ரிஜிஸ்டர் மேரேஜ் முடிஞ்சிருக்கும். நம்ம மாப்பிள்ள சூர்யா புஷ்பா ஃப்ளவர் கழுத்துல தாலிய கட்டி இருப்பான். ஆமா சங்கரபாண்டி, அந்த புஷ்பா சாதாரண ஆளே இல்ல, பெரிய கில்லாடிதான். நான் தான் கண்டுபிடிச்சு சொன்னேன், நீங்க எங்க கேட்டீங்க? நீங்களே பாராட்டுறீங்கன்னா கண்டிப்பா ஃபியூச்சர்ல நம்ம புஷ் பெரிய வில்லியா உங்களுக்கு டஃப் கொடுப்பா. ஏன் முறைக்கிறீங்க சிஸ்டர்? கண்டிப்பா உங்களுக்கு அவார்டு உண்டு. கௌரவ வில்லி அவார்டு உங்களுக்கு தான். உங்களுக்கு போகத்தான் வில்லி அவார்டு அவங்களுக்கு எல்லாம். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். வேண்டாமா சிஸ்டர்? மணமக்கள் அரைவிடு. சிஸ்டர், இப்ப நாம ஆரத்தி எடுத்து அவங்கள உள்ள கூப்பிட்டோம்னு வைங்களேன், எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிரும் சிஸ்டர். ஆமா பாண்டி, முதல்ல புஷ்பா கிட்ட கல்யாணம் வரைக்கும் தாலிய வெளியில தெரியாம மறைக்க சொல்லணும். என்ன சிஸ்டர், ரிஜிஸ்டர் மேரேஜுக்கே நம்ம புஷ் டயர்ட் ஆயிடுச்சு. சும்மா இருக்க மாட்டியா நீ? மாரி, புஷ்பா விவகாரம் புஷ்பானமாகி போனதில் உனக்கு சந்தோஷம் தானே மாறி? சந்தோஷம்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. ஆனா சரஸ்வதி அம்மா துர்காவுக்கு கல்யாணம் பண்ணணும்னு முடிவெடுத்துட்டாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம நான் முழிச்சிட்டு இருக்கேன். மத்தளத்துக்கு இரண்டு பக்கமும் இடி என்பது போல உனக்கு இரண்டு பக்கமும் பிரச்சனைதான். சரஸ்வதி அம்மா துர்காவுக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறதுல தப்பு இல்ல. ஆனா உடம்பு மட்டும் தானே துர்கா, உடம்புக்குள்ள இருக்கிற உயிர் மாறியாச்சே. இந்த கல்யாணத்தை என்னால எப்படி ஏத்துக்க முடியும்? சிக்கலான பிரச்சனை தான். ஹஸ்பண்ட் சார் கிட்டதான் உண்மைய சொல்லக்கூடாதுன்னு சொல்லி தடுத்துட்டீங்க. ஆனா சரஸ்வதி அம்மா கிட்டயாவது நான் துர்கா அல்ல அப்படிங்கிற உண்மைய சொல்லிட்டேன்னா இந்த பிரச்சனையில இருந்து தப்பிச்சிடலாம்ல. மாறி, அவசரப்பட்டு அப்படி எதுவும் சொல்லிவிடாதே. அப்புறம் துர்காவின் உடல் வெடித்து சிதறிவிடும். ஆமா மாறி, தப்பித்தவறி ஒருவரிடமும் கூட நீ இந்த தேவ ரகசியத்தை சொல்லிவிடக் கூடாது. துர்காவை பொண்ணு பார்த்துட்டு போன மாப்பிள்ள வீட்டுக்காரங்க பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க. வர முகூர்த்தத்திலேயே கல்யாணம்னு சரஸ்வதி அம்மா என்கிட்ட சொல்றாங்க. இதுல இருந்து நான் எப்படி தப்பிக்கிறது? ஒரு பக்கம் புஷ்பா ஹஸ்பண்ட் சார கல்யாணம் பண்ணிக்க போற அப்படின்னு சொல்றா. இன்னொரு பக்கம் சரஸ்வதி அம்மா துர்காவுக்கு கல்யாணம் பண்றேன்னு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணிருக்காங்க. உண்மைய சொன்னா துர்கா உடம்பு வெடிச்சு சிதறிடும். இந்த பிரச்சனையில இருந்து நான் எப்படிதான் தப்பிக்கிறது? எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க. யம தர்மராஜா, நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஹஸ்பண்ட் சார் கிட்ட உண்மைய சொல்லலனா கூட பரவாயில்ல. ஆனா சரஸ்வதி அம்மா கிட்டயாவது உண்மைய சொல்றதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்களேன். பிரபு, எந்த ஒரு பெண்ணுக்கும் இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது பிரபு. மாரிக்கு தற்காலிகமாக ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்களேன். மாரியுடைய நிலைமை எனக்கும் புரிகிறது. கொஞ்சம் பொறுத்திரு மாறி. நான் சித்திர விசித்திர குப்தனிடத்தில் கலந்து பேசி தற்காலிகமான ஏற்பாட்டை செய்கிறேன். சாமிஜி, அவங்க வந்துட்டாங்க. பாத்து வாங்க சிஸ்டர். வா. நமக்காவே வெயிட் பண்றானுவோ. வணக்கம் சுவாமிஜி. வணக்கம். ஆமா சுவாமிஜி, முக்கியமான விஷயம். உடனே கிளம்பி வாங்கன்னு போன் பண்ணிருந்தீங்களே, என்ன விஷயம் சுவாமிஜி? ஏன் தலைய தொங்க போடுதுன்னு தெரியலையே. என்ன சுவாமிஜி, ஏதாவது பிரச்சனையா? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு கேட்கதான் நான் உங்களை வர சொன்னேன். எங்களுக்கு பிரச்சனையா? என்ன சுவாமிஜி சொல்றீங்க? துர்கா உடம்புல இருக்கிற மாரிக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வந்துடுச்சு. அந்த மாதிரியால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்ல. ஆமா சுவாமிஜி, துர்கா உடம்புல இருக்கிற மாரிக்கு எப்ப பழைய ஞாபகம் வந்தது, எப்படி வந்தது?
ஏன் சுவாமிஜி மாரியோட ஏதோ ஒரு பொருளை துர்கா தொட்டாதானே அவளுக்கு அந்த மாரியோட நினைவுகள் எல்லாம் வரும்னு சொன்னீங்க? ஆமா, கரெக்ட். அதனாலதான் நாங்க மாரியோட ஞாபகமா இருக்கிற பொருட்களை எல்லாம் அன்னைக்கே நெருப்புல போட்டு எரிச்சு சாம்பல் ஆக்கிட்டோமே. ஆமா சுவாமிஜி. துர்கா மாரியோட எந்த பொருளை தொட்டதுனால மாரியோட ஞாபகங்கள் எல்லாம் வந்துச்சு? மாரியோட தாலிய. தாலி. துர்கா மாரியோட தாலிய தொட்டதுனால மாரிக்கு பழைய ஞாபகம்லாம் வந்துடுச்சு. ச்சே, மாரியோட ஞாபகமா இருக்கிற எல்லா பொருளையும் தீயில போட்டு எரிச்சிட்டோம் சுவாமிஜி. ஆனா இந்த தாலிய மட்டும் எப்படி மறந்தோன்னு தான் தெரியல. சிஸ்டர், நான் மறக்கல சிஸ்டர். எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. நான் தாலியையும் நெருப்புல போடலான்னு அந்த தாலியை எடுக்க போனேன்னா அப்போ ஒரு ஸ்னேக் என்ன கொத்த வந்துச்சு. அதான் நான் தாலி எடுக்காம முடியாதுட்டேன் சிஸ்டர். உங்ககிட்ட சொன்னா திட்டுவீங்க. அதான் உங்ககிட்ட சொல்லல. ச்சே. சுவாமிஜி, இப்ப என்ன பண்றது? அந்த துர்கா உடம்புல இருக்கிற மாரி நான் தான் மாறின்னு யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது. அப்படி சொன்னா அவ உடம்பு வெடிச்சு செதறிடும். சிஸ்டர், எப்படியாவது அந்த துர்காவை நீங்க டெம்ப் பண்ணி நான் தான் மாறின்னு அவ வாயாலேயே சொல்ல வச்சிருக்க சிஸ்டர். அப்போ அந்த துர்கா பலூன் மாதிரி டொப்புன்னு வெடிச்சிருவா சிஸ்டர். நீங்க ஜெயிச்சிருவீங்க. சுமார். ஆனா தான் மாறிங்கிறத ஏதோ ஒரு ரூபத்துல அவ வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பா. மாரி புருஷன் சூர்யாவுக்கும் புஷ்பாங்கிற பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க நான் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். துர்கா உடம்புல இருக்கிற மாரி அந்த கல்யாணத்தை நடத்தவே விட மாட்டான்.